ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெலகிராம் சேனல்லேருந்து மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஃபோனில் வந்து playit ஆப் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதே மூவியை வந்து நீங்கள் வந்து டெலகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ண மூவியை வந்து சிஸ்டம் இல்லை லேப்டாப்பில் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அதாவது வந்து playit ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் இந்த மூவியை வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி இந்த லேப்டாப் இல்லை பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிளில் ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா playit ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம வந்து ஒரு எமுலேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். எமுலேட்டர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் இல்லை லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அதுதான் வந்து எமுலேட்டர்னு சொல்கிறோம். ஸோ எமுலேட்டர்னுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமுலேட்டர் இருக்குது. அதில் வந்து உதாரணத்துக்கு ப்ளூ ஸ்டாக்கு, எல்டி பிளேயர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் இங்கே வந்து எல்டி பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த எல்டி பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஸ்டால்லையும் சரி டவுன்லோட்லேயும் சரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த எல்டி பிளேயரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல்டி பிளேயர்னுடைய லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா கீழே கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இந்த எல்டி பிளேயரை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது. ஸோ இப்போ வாங்க நான் இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய ஃபாஸ்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் ஏன் வந்து இந்த ப்ளூ ஸ்டாக் அந்த மாதிரி போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத அதில் வந்து கிராஃபிக்கல் ஓரியன்டான நிறைய விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அது கம்மியாக இருக்கும், கிராஃபிக்கல் ஓரியன்டான டிசைன்ஸு. அதனால் நமக்கு வந்து இந்த எல்டி பிளேயர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் உண்மையிலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டி பிளேயர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், எல்டி பிளேயர் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வித்தின் ஒரு 30 செகண்டில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ஃபோனில் எப்பயுமே பண்ணுற ப்ராசஸ் தான், அதே மாதிரியே நீங்கள் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வந்து எந்த ஆப் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து நம்ம playit ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து playit ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடியே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து playit ஆப் வந்து காட்டுறேன். அந்த playit ஆப்பு இதோ இருக்குது பாருங்கள். அந்த playit ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி நம்ம மூவி எடுத்துன்னு வர்றதுன்றதை இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடியே வந்து 2 மூவி வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி இன்சர்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு F11. அப்படி இல்லைன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் இல்லை பிசியில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து உங்களுக்கு வந்து மூவி வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இது பண்ணுறதுன்னா, இதை ட்ராக் பண்ணி அப்படியே ஜஸ்ட் வந்து இதில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த playit ஆப் உள்ளார வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும் அது வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி காப்பி ஆனதும் நம்ம வந்து எப்பயும் போல் எப்படி மூவியை ப்ளே பண்ணுவோமோ அதே மாதிரி கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அது ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணியும் ப்ளே பண்ணி பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து யாருக்கா இருக்குது அப்படின்னா, அது எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி சொல்யூஷன் தெரியல அப்படின்னா
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.